வணக்கம் மக்களே. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியே வந்த படையப்பா படத்தை பிடிக்காதவங்கன்னு ஒருத்தர் கூட இருக்க முடியாதுன்னே சொல்லலாம். இப்போ அந்த படத்தை போட்டால் கூட ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. நீலாம்பரி கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப திறமையாகவே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றி படமான படையப்பா ரஜினி மற்றும் KS ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தின் மூலம் KS ரவிக்குமார் மற்றும் ரஜினிகாந்துக்கு நெருக்கமான நட்பு உருவானது. இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு தான் ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்க. அதுக்கப்புறமா KS ரவிக்குமார் ரஜினிகாந்தை வைத்து லிங்கா படத்தை இயக்கியிருக்காங்க. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பிறகு ரெண்டு பேரும் இணைஞ்சு எந்த படத்துலையும் பணியாற்றவில்லை. படையப்பா படத்தில் என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்ற பாடல் அப்போது பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆனது. அதாவது பாசமுள்ள குழந்தையப்பா என்ற வரி வரும்போது ஒரு சிறு குழந்தையின் முகம் படத்தில் இடம்பெறும். அதன் பிறகுதான் ரஜினிகாந்தின் முகம் வரும். இந்த பாடலின் இடையில் வரும் குழந்தைதான் தற்போது சீரியலில் கலைக்கு வரும் ஹேமா பிந்து. தற்போது பல சீரியல்களில் நடித்து வருகிறார். அந்த சின்ன குழந்தைதான் இப்போது பிரபல சீரியல் நடிகையாக வளர்ந்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.